நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒயிட் ரைஸ் கூட, சப்பாத்தி, பரோட்டா கூடலாம் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது போல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது பொன்னிறம் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறினக்கு அப்புறமா தான் நம்ம அரைக்கணும். இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு கட் பண்ணின தக்காளி சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 2 மீடியம் சைஸ் தக்காளி இருக்கும். 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்க வெங்காயம் இருக்குல்ல, அதையும் சேர்த்துருங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. அரைச்ச விழுது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு வேக வச்ச முட்டையை இதில் சேர்த்துருங்க. நான் முட்டையை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை தான் சேர்க்குறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எண்ணிக்கை அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 முட்டை சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே ஓரளவுக்கு இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் நம்ம கிரேவியில் சேர்க்கும்போது அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், முட்டையோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முட்டையை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. ஓகே, இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். நம்ம முட்டையை வதக்கின கடாயை லேசாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதே கடாயில் தான் கிரேவி செய்ய போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். தாளிதம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. அப்போ வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம வெங்காயத்தை மட்டும்தான் வதக்கிட்டு சேர்த்துருக்கோம். மற்ற எல்லா பொருட்களையும் வதக்காமல் அப்படியே தான் அரைச்சிருக்கோம். அதனால் இதை நல்லா வதக்கிடுங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்குது. பச்சை வாசனைலாம் போயிட்டு பெர்ஃபெக்டான ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு தான் பண்ண போகிறேன். அதனால் கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பு மாதிரி பண்ணுறீங்கன்னா அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடிக்கும் மூடிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க.
இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம முட்டையும் நல்லா வதக்கியிருக்கோம், அதே மாதிரி கிரேவியும் ரொம்ப நேரம் வெந்திருக்கு. அதனால் ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நல்ல கலர்ஃபுல்லான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் முட்டை கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் அளவுகள் மாறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. முக்கியமாக இந்த கிரேவி சப்பாத்திக்கு தான் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.